திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு படம் எடுக்கப்படுது மதன நல்லிணக்கத்துக்காக. அந்த படம் வந்து ஒளிபரப்ப தடை செய்யப்பட்டாச்சு. இதுக்கு எதிரா வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. இதுக்கு எதிரா எதுவுமே பேசல. அத விடுங்க. ஏன் இந்த படத்த தடை செய்றீங்கன்னு கேட்டா, மேலிட உத்தரவு அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, இதை எதிர்த்து Facebookலயாவது பதிவு போடலாம் அப்படின்னு பதிவு போட்டா, அந்த பதிவு வந்து இந்தியா முழுக்க எங்கேயுமே காட்டப்படாத அளவுக்கு முடக்கப்படுது. இப்படியான அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. இதை எதிர்த்து யார் ஃபர்ஸ்ட் குரல் கொடுப்பா அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் பேராசிரியர் காது அவர்கள் இத பத்தி எதுவுமே பேசல. வாய மூடிட்டு இருந்தாச்சு. பக்ரீத் அன்னைக்கு மாடுகள் வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்பயும் வாய மூடி இருந்தாச்சு. ஆனா இப்ப அவரு என்ன பேசிட்டு இருக்காருன்னா, அமைச்சர் ஆதவ் கிட்ட வந்து அவ்வளோ அழகா 100 வருஷ கனவு இது. அமைச்சர் பதவி எங்களுக்கு குடுத்து அப்படின்னு அப்படியே ஒரு மாரி நெகிழ்ச்சியா பேசுறாரு. திமுக அரசுனால தான் நீங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. ஏறி வந்த பாதைய என்னைக்கும் மறக்காதீங்க. திமுக அரசு உங்க கட்சிக்கு அமைச்சர் பதவி குடுக்கலையே தவிர, முஸ்லீம்களுக்கு எத்தனையோ வாட்டி அமைச்சர் பதவி குடுத்திருக்கு. முஸ்லிம்களுக்கு எதிரா இங்க நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முதல் ஆளா குரல் கொடுத்தது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். உங்களோட எப்பவுமே கைகோர்த்து நின்னு போராடி இருக்காரு. திருப்பரங்குன்றமே இதா இருக்கட்டும், காசா படுகொலையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கூட நின்னது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு போயிட்டீங்க. அதுக்குன்னு இந்த மாதிரியான உருட்டுலாம் வந்து உருட்டாதீங்க. ஏன் வந்து தாவேகா அரசு உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி குடுச்சுங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. இதே அவங்க 130 இடம் ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு குடுத்திருப்பாங்களா? பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத வழியில தான் உங்களுக்கு அமைச்சர் பதவி இப்ப குடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா, வெளியில இருந்து ஆதரவு குடுத்தீங்கன்னா, என்னைக்கு வேணா விட்டுட்டு ஓடலாம். இப்ப அமைச்சர் பதவி குடுத்தா போக மாட்டீங்க. நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோடயே கூட்டணி வைப்பார். அது நடக்கும். அப்படி நடக்கும்போதும் நீங்க இதே மாதிரி வாய மூடிட்டு இருக்கணும். ஏன்னா, உங்களுக்கு அமைச்சர் பதவி குடுத்துருக்காங்க. அதுக்காக தான் உங்கள வந்து இன்னைக்கு இப்படி வச்சிருக்கு. நீங்களும் வந்து விஜயோட ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருங்க.